ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காய் வச்சு இது வரைக்கும் எவ்வளவு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், செஞ்ச உங்களுக்கே மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஆம்புட்டு ருசியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமான காரசாரமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 5 கத்திரிக்காய், அதாவது 200 கிராம் கத்திரிக்காயை தண்ணியில் இது மாதிரி நீட்டு வாக்கில் மெலிசாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேங்க. அதை தண்ணியிலேருந்து வடியை விட்டு எடுத்து வானலில் சேர்த்துடுங்க. சேர்த்து இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கி வரும். இது மாதிரி லைட்டாக ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கத்திரிக்காய் வெந்து சாஃப்டாகட்டும். தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. உப்பு சேர்த்து கலந்து மூடி வச்சதுனால நல்லா வெந்து சாஃப்டாகிடும். பாருங்கள், கத்திரிக்காய் வெந்து இருக்கணும், வேகாமல் இருக்கக்கூடாது. பாருங்கள், ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக கட் ஆகி வருது பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க. அப்படியே ஆறட்டும். இப்போ அதே வானலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதில் 5-6 வரமிளகா, ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்ப சுவை கூடுதலாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் 2 பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கி வந்ததும் இதோட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே சின்ன துண்டு புளி, ஓடு நாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்து சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே கத்திரிக்காய் வதக்க பார்த்து உப்பு சேர்த்துருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி நல்லா மஷிய வதங்கி வரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே மஷிய வதங்கி வந்திருக்கு. இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை சேர்த்து அந்த சூட்லேயே கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி மிக்சர் ஜாரில் மாற்றி தண்ணீர் சேர்க்காமல் கொரகொரப்பாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதோட நம்ம வதக்கி ஆற வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துக்கங்க. தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதே இல்லைங்க. தண்ணீர் சேர்க்காமல் கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா போதும். இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக கிடைக்கும். இந்த பதத்துக்கு இருந்தால் தான் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசை இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சூடான சாதத்தோட 1 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தொட்டு சோறு நொடியில் காலியாகும். கையே கழுவ மாட்டாங்க, தட்டை கூட கழுவ வேண்டியது இல்லைங்க. அந்த அளவுக்கு சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. ருசி நாக்கில் நிற்குங்க. ஒரு வாரத்துக்கு டேஸ்ட்டு மறக்க மாட்டீங்க. இனி கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. செஞ்ச கைக்கு புது வளையலே வாங்கி போடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.